ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல கோதாவரி ரிவரோட பங்கு என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ராவணன் பஞ்சவட்டியில சீதையை கடத்திட்டு புஷ்பக விமானத்துல தூக்கிட்டு போகும்போது புஷ்பக விமானம் கோதாவரி ரிவருக்கு மேலதான் பறந்து போகுது. அந்த சமயத்துல சீதை கோதாவரி மாதா கிட்ட, அம்மா என்னை ராவணன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான், என்னோட கணவர் கேட்பாரு ராவணன் தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த என்னோட கணவர் கிட்ட சொல்லிடு அப்படின்னு கோதாவரி மாதா கிட்ட சீதாதேவி சொல்றாங்க. அதுக்கப்புறமா ராமர் லக்ஷ்மணன் பஞ்சவட்டி ஆசிரமத்துல சீதையை காணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சீதையை தேடி போகும்போது அங்க இருக்கிற செடி கொடி மரம் எல்லாத்துக்கிட்டையும் சீத்தம்மாவை பார்த்தீங்களா அப்படின்னு ராமர் விசாரிக்கிறாரு. அந்த சமயத்தில் கோதாவரி மாதா கிட்டையும் விசாரிக்கிறாரு. கோதாவரி மாதா பதிலே சொல்லலை. ராவணனுக்கு பயந்து கோதாவரி மாதா பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லப்படுது. நல்லவங்களுக்கு உதவி செய்ய மறுத்ததால கோதாவரி ரிவர் பாவப்பட்ட ரிவர் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் பிறந்த உடனே வசுதேவ் கிருஷ்ணரை தூக்கிட்டு யமுனை நதியை கடந்து போய் தான் யசோதா கிட்ட கிருஷ்ணரை வச்சுட்டு ரிட்டர்ன் வந்தாங்க. அப்போ யமுனை நதியை கடக்கும் போது அங்க ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அந்த வெள்ளம் வரும்போது வசுதேவ் கிருஷ்ணரை தலைக்கு மேல வச்சுக்கிட்டு ஒரு பயத்தோடவே அந்த நதியை கடந்து போனாரு. ஆனா அந்த நதி கிருஷ்ணரோட பாதம் படுறதுக்காக தான் வெள்ளம் வந்த மாதிரி நடிச்சதே தவிர கிருஷ்ணரோட பாதத்தை தொட்ட உடனே யமுனை நதி வசுதேவ் கடந்து செல்றதுக்கு வழிவிட்டது அப்படின்னு சொல்லப்படுது. கம்சனுக்கு பயந்து யமுனை நதி செயல்படல, ஆனா ராவணனுக்கு பயந்து கோதாவரி நதி செயல்பட்டுச்சு. அதனால கோதாவரி நதிக்கு பாவமும் யமுனை நதிக்கு புண்ணியமும் கிடைச்சது. இந்த பாவத்தை போக்குறதுக்கு கோதாவரி நதிக்கு பல ஆயிரம் வருஷம் தேவைப்பட்டது. இப்பெல்லாம் கோதாவரி நதியில நம்ம குளிச்சா புண்ணியம் தான். ராமர் விசாரிக்கும் போது கோதாவரி நதி வாயே திறக்காததுனால கோதாவரி நதிக்கு நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல நெகட்டிவ் சிம்பிள். இன்னும் கோதாவரி நதியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ஸை பார்க்க மறந்துடாதீங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.